நான் நிம்மதி பண்ணி என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்து 4 பேர்ல சந்தோஷத்தை கொடுத்து நானே வந்து அவனுக்கு கருவா தங்குறேன். பிள்ளையா போறப்ப இந்த வருஷத்துல இது சத்தியம். தடுங்கல அந்த கட்டடத்தை எழுப்புறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நடக்கல. எந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு வருஷமா சிக்கல் பிரச்சனை ஆயினே இருக்கு. ஊட்டாண்ட நான் உடச்சி வழி பண்ணி தரேன். அந்த கட்டடத்தை சரி பண்ணியும் கொடுக்குறேன். என் உறவலை கலந்த பூவாச்சே, என் பாசமா நின்றவளாச்சே, நான் என்ன மறந்துட்டு நினைச்சு கேட்கறியா? வாசல்ல கட்டிடுமா, உங்க வண்டியில வச்சுக்கோ, வீட்டாண்ட வச்சு மாமா கை கால் கூட சொல்லுவாங்க. செய்வன பெண்ணிகள் உடம்பு சொல்லி எனக்கு ஏண்டா என் பாச பிள்ளைய என்னை கேட்க வந்திய என் கலையா வந்த பாசமே மன உடைஞ்சு வந்திருக்கிறீங்களாடா. என் கலையில பூத்த கொடிங்க வந்திருக்கா, பொறப்பா பூத்த பேர பிள்ளைங்க பாச கலைங்களும் குறைபாடு வச்சுட்டேன்னு என் மேலே கோபமாடி மனசு சரியில்லை ரவு பகல் குமிங்க நிற்கிற பதில் சொல்ல நிலை இல்லாத அனாதியாக்கிட்ட இன்னைக்கு புலம்ப வச்சுட்ட கலையா பூத்த கொடி தத்தளிக்குதுன்னு என் பாசம்தான் ஒன்று ஒதுங்கி நிற்குது. பொறப்புல பூத்த பூவும் என்னை நினச்சிதான் குமுங்குது ரவு பகலும். சந்தோஷம் இல்லை. கலையில பூத்த பேர பிள்ளையும் தான் பேத்தி கலையும் வந்திருக்கு. பொறப்பா சேர்ந்த பாசமும் வந்திருக்கு. இன்னைக்கு தனிமரமாக நிற்கிற மாதிரி வச்சுட்டேன். பதில் சொல்ல நிலையில்லாத விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு யாருக்கு என்ன சொல்லிட்டு போனேன். ஏன் இந்த கஷ்டத்தை வச்சிருக்கிற உன் பிள்ளைக்கு ஒரு வழி சொல்லு. குறைபாடு வச்சு அவன் வாழ்க்கை ஒரு நிலை இல்லாத பண்ணி வச்சிருக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு கேவலமாக இருக்கு. நல்லது கெட்டது நீ பார்க்கக்கூடாத. ஏன் இந்த அளவுக்கு வேடிக்கை பார்க்குறேன்னு என்ன நினச்சி கேட்க வந்தியா? நான் பெத்த மகனே பேச மாட்டேடா, என் மேலே கோவமாடா, என்னை மறந்துட்டியாடா. என் பாசமான நின்ற மகளே, என் மேலே என்ன உனக்கு வருத்தம்? என் கூட பேச வந்த புலம்பி நிற்கிறேன். எனக்கு வீடு 2 விதமாக இருக்குது. கலகால பிள்ளை பொழப்பு 2 விதமாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு கேவலமாக இருக்குது. சந்தோஷம் கிடையாது. என் சொந்த பந்தமும் என் உறவா கலந்தவங்களும் வயிற்றுச்சிட்டு போறாம விட்டாண்ட. அவனுக்கு ஒரு வழி பண்ணுறேன். 4 பேர் மதிக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேன். அவன் வாழ்க்கை நிலைநிறுத்தி 4 பேர்ல கௌரவமாக பொழைக்கிற மாதிரி என் பிள்ளைக்கு பண்ணுறேன். தடுங்கல அலைச்சில பொழப்பு எது இடத்தாலும் தடுங்கல. அவனுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு புடிமானம் இல்லாத நிற்கிது விட்டாண்ட. ஒன்று போனால் ஒன்று சிரமம் கஷ்டம்தான். ஒரே வெறுப்பு சண்டை தேவையில்லாத பிரச்சனை வருது ஊட்டாண்ட. வேணும்னே பகாவதை காட்டி நிம்மதி இல்லை. நான் நிம்மதி பண்ணி என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுத்து 4 பேர்ல சந்தோஷத்தை கொடுத்து நானே வந்து அவனுக்கு கருவா தங்குறேன். பிள்ளையா போறப்ப இந்த வருஷத்துல இது சத்தியம். என் பொறப்பா கலந்த பாசத்துக்கு நான் நல்லது பண்ணி நிம்மதி தரேன். குறைபாடு தீர்த்து வைக்கிறேன். உடம்பு ஒத்து போல மனசு சரியில்லை. 2 பேருக்கு கலகாலப்பு இல்லை. எந்த ஒரு விஷயம் இடத்தாலும் பொழப்பா இல்லை. மன உடஞ்சு நிற்கிற மாதிரி புலம்பறான் என் பிள்ளை. என் மருமகளும் வேதனை வேடிக்கையா இருக்கு. எது செஞ்சாலும் சந்தோஷம் கிடையாது வீட்டுக்குள்ளோ. நான் நல்லது பண்ணி இந்த வருஷத்துல கனிவாக்கு கொடுத்து அந்த வீட்டு பொழப்பை சரி பண்ணி நான் நிம்மதி பண்றேன். சீக்கிரம் அவனுக்கு நான் பிள்ளையா போறப்பேன். அவன் நேரம் சரியில்லை. வெளியில பிரச்சனை. எந்த ஒரு விஷயமும் புடிமானம் இல்லாத தத்தளிக்குது. இன்னைக்கு கஷ்டம் 2 விதம் சஞ்சலம் தான். என் பூவா நின்ற கொடியும் ஒன்று தத்தளிக்குது. ஒரு நிலையில்லை. பொழப்பு 2 விதமா இருக்கு. நிம்மதி இல்லை. தடுங்கல அந்த கட்டடத்தை எழுப்புறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நடக்கல. எந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு வருஷமா சிக்கல் பிரச்சனை ஆயினே இருக்கு ஊட்டாண்ட. நான் உடச்சி வழி பண்ணி தரேன். அந்த கட்டடத்தை சரி பண்ணியும் கொடுக்குறேன். ஏன்டா என் பாச பிள்ளை என் கூட பேச மாட்டேன். என் கல்யாண மகளை பேச மாட்டேன். மன வருத்தமா என் மேலே என்ன அவளை கவலை? என் ஆவலை கேட்க வந்தீங்களாடா. என் பூவானண்ட பாச மகளே என் மேலே நட கோவம். என் பொறப்புல நின்ற பூவை கொடி என்னை நினைச்சு குமுங்காத நேரம் இல்லை. அழுவாத நேரம் இல்லை. வீட்டில் குறைபாடு வச்சுட்டு நான் திடீர்னு மோசம் பண்ணிட்டு விட்டுட்டுன்னு தான் என் மக புலம்புறேன். என் பாசத்துல இருந்தது 4 களை பொறப்பா பூத்தது 2 கொடி. என் பாசமா நின்றவளே நல்லது கெட்டது தாய்க்கு தாயா நீ தானே எல்லாத்தையும் பாக்குற. வேற யார் இருக்கிறாங்க இன்னைக்கு நீ விட்டா? என் பொறப்பா நின்ற பாசம் இல்லைன்னா என் பிள்ளைங்க அனாதியா இருக்கும். குடும்பம் 2 விதமா ஆயிடும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் சொல்லும் பதில் இல்லாதான் வச்சுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, நல்ல இடம் தான். இடத்த மேல குறையில்லை. மனுஷாளுங்க சரி, மனுஷாளுங்க சரியில்லை. என் பிள்ளை இருந்து பண்ணட்டும். நான் வரேன் போறேன்டா. பூசைக்கு வரேன். வீட்டுல தங்குறேன்டா நானு. ஆனா வீட்டுல கலகாலப்பு இல்லை. வெறுப்பு வேதனை. மனசு சரியில்லை. தைரியம் பண்ணிக்குங்கடா. சீக்கிரம் நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன். குறைபாடு குறைக்கிறேன்.
நானே வந்து பிறக்கிறேன்டா, இது சத்தியம். கஷ்டம் வேணாம், மனசை தேர்த்துக்கு என் பிள்ளைக்கு நிம்மதி பண்ணுறேன். நான் கஷ்டத்தை குறைச்சி 4 பேர்ல என் பிள்ளைக்கு செல்வாக்கு வச்சு நிம்மதி தரேன். அலைச்சல் என் பிள்ளைக்கு வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப குழப்பம், மன உடைச்சல், என்னை நினைக்காத நேரம் இல்லை, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் என்ன நினைச்சு தான் செய்யறேன். கஷ்டம் வேற ஒன்றும் இல்லை, போட்டும் வரட்டும், 10 ரூபாய் சம்பாதிக்கிட்டும், என் பிள்ளை பொழைக்கணும், 4 பேர்ல அவன் கௌரவமா பொழைக்கணும். அது உறவுல கலந்த பூக்கொடி தான், பொறப்புல வந்த பாசமாச்சு. அது நல்லா பொழைக்கணும், குடும்பம் ஒத்து இருக்கணும், கௌரவமா இருக்கணும்னால எல்லாத்தையும் பார்த்து பண்ணது. என் உறவுல கலந்த பூவாச்சே, என் பாசமா நின்றவளாச்சே, நான் என்ன மறந்துட்டு நினைச்சு கேட்கறியா? நான் தான் முதல்ல சொல்லிட்டுனேன், என் பாசமா கலந்த பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது தாயா இருந்து நீ தானே பாக்குற, வேற யாரு இருக்கிறாங்க? போலாண்டா, உனக்கு அலைச்சல் வராது, நான் துணை இருந்து தடுத்துக்கிறேன், பொழப்பு கொஞ்சம் குதிரா, குறைபாடு குறைச்சி 4 பேர்ல சந்தோஷத்தை வைக்கிறேன்னா தைரியமாறு. மனசு கஷ்டம் தான், எந்த ஒரு விஷயத்துக்கு புரிமானம் இல்லாத வச்சுட்டோம்னா ரவு பகல் குமிங்கி நிற்கிற, தைரியத்தை விடாத, மனசை தேர்த்திக்கோ. நல்லது கெட்டது என் பிள்ளைங்களுக்கு நீ தைரியம் சொல்லு, நீ பார்த்துக்கோ. என் பாசத்துல பூத்த கொடிக்கு நான் வாக்கு தரேன், நீ இருந்து சரி பண்ணிக்கோ, கூட இருந்து வாக்கு தரேன், நல்லது கெட்டது நான் பார்த்துக்கிறேன்டா. என் பாசமே மனசை தேர்த்திக்கிற, நீ அழுவாதரா என் பாசமே. நிலையில்லாத விட்டுட்டு இருந்தாண்டா என் பிள்ளை என்னை நினைச்சு கஷ்டப்படுது. அந்த வீட்டுக்குள்ள கௌரவத்தை கொடுத்து என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை கொடுத்துறேன், 4 பேர்ல செல்வாக்கி வைக்கிறேன், அவனையும் நிலைநிறுத்தி வழி பண்ணுறேன், கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற குறைபாடை குறைக்கிற, அவனையும் தெளிவுபடுத்துறேன். महामारी पदमारी गुरुमारी कुमार गंगमारी तय भगवान भगवती हरि दुर्गादेव काली गंगादेव गंडिका परमेश्वरी माँ काली वारागी अम्मा विट्टवान अम्मा पडवट्टम्मा पक्षयम्मा नीलियम्मा काळी वसुलेम्मा अंगाड़ परमेश्वरी दुर्गादेवी भवानी भगवती बैरी बन्नार तय वरागी अम्मा वकरगाळी विक्काळियम्मा वैकुण्ठयम्मा पडवट्टम्मा सेल्लियम्मा नागम्मा तय अंगाड़ परमेश्वरी मासाणि तय देवी कामाक्षी तय பழம் வாசல்ல கட்டிடுமா, உங்க வண்டியில வச்சுக்கோ, வீட்டால வச்சு மாமாய் கை கால் குடைச்சதோட செய்வன பெண்ணிகள் உடம்புகளில் இணைக்கதை ருத்ரகாளி மாக்காளி சுற்றி பைதை வண்ணாரி நமக்கு சிவாய் கை கால் குடைச்சதோட செய்வன பெண்ணிகள் உடம்பு வலிகள் திருஷ்டியோமல் இணைக்கதை பத்திரகாளி மாக்காளி சுற்றி மாசாணிக்காய் பைரை வார திரிபுர சுந்தரி பத்திரகாளி துர்காளி வக்கரகாளி விக்காளிகாய் சாமண்டி பகவானி மாசாணிக்காய் வனதுர்கையம்மா வக்கரகாளி விக்காளியம்மா அகிலாண்டீஸ்வரி பவானி பைதை வண்ணாரிக்காய் துர்காளி பத்திரகாளி சாமண்டி வக்கரகாளி விக்காளியம்மா பகவானி சுண்டி பைரை வண்ணாரிக்காய் வனதுர்கை மொக்கரகாடு விக்காடி மகிழாண்டீஸ்வரி வைதி பகவான் செண்டி மாசாணிக்காய். இது காலபைரவர் கோவில். காலபைரவர் கோவில் பைரவி கோவில், மாதனூர் வழி உள்ளி கம்மாரம்பட்டி ஊர், வந்து உள்ளி பக்கம் கம்மாரம்பட்டி, வேலூர் மாவட்டம், குடியாத்தம் தாலுக்கா. ஏன்னா குடியாத்தம் தான் பக்கம், இங்கே உங்களுக்கு வரணும்னா குடியாத்தம் தான் பக்கம், அப்படி இல்லைன்னா மாதனூர் வரலாம். அப்படி நீங்கள் ட்ரெயின் வசதியும் இருக்குது, ஆம்பூர் வாணியம்பாடி காட்பாடி எப்படி வரலாம், ட்ரெயின் வசதி இருக்குது. இங்கே வந்து காட்டேரி ரொம்ப விசேஷம், பக்கத்தில் வந்து பைரவர் பைரவி செண்டி காளி இந்த மாதிரி கோவில் வந்து வழிபாடு வச்சுருக்குறோம்.